ஓம் சாந்தி. டிசம்பர் 28, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களை அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரப்புவதற்காக வந்துள்ளார். நீங்கள் கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். நன்றாக முயற்சி செய்து உங்கள் ஆஸ்தியை கோரிக்கொள்ளுங்கள். மாயையால் தோற்கடிக்கப்பட்டவர் ஆகாதீர்கள். கேள்வி: கடவுளின் வழிகாட்டல்களுக்கும் தெய்வீக வழிகாட்டல்களுக்கும் மனித வழிகாட்டல்களுக்கும் இடையிலுள்ள பிரதான வேறுபாடுகள் யாவை? பதில்: கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்று பின்னர் புதிய உலகில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோரிக்கொள்வீர்கள். தெய்வீக வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் இந்நேரத்திலேயே தந்தையிடமிருந்து அவ்வழிகாட்டல்களையும் பெற்றுள்ளீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்குகிறீர்கள். மனித வழிகாட்டல்கள் உங்களை சந்தோஷமற்றவர்கள் ஆக்குகின்றன. கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதற்கு முதலில் உங்களுக்கு கற்பிப்பவரான தந்தை மீது நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் ஓர் அமைதி ஸ்வரூபம் என தந்தை இதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஓம் சாந்தி என நீங்கள் கூறும்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டை நினைவு செய்கின்றீர்கள். ஆத்மாவாகிய நான் அமைதி ஸ்வரூபம். பின்னர் ஆத்மா அங்கங்களை பெற்றதும் அவர் பேசக்கூடியவர் ஆகுகின்றார். முதலில் அங்கங்கள் சிறிதாக இருந்து பின்னர் பெரிதாக வளர்கின்றன. பரமபிதா பரமாத்மா அசரீரியானவர். அவர் பேசுவதற்கு அவருக்கு ஒரு ரதம் தேவைப்படுகிறது. எவ்வாறு ஆத்மாக்களாகிய நீங்கள் அனாதியாகவே அமைதிதாம வாசிகளாக இருந்து பின்னர் இங்கே கீழிறங்கி வந்தவுடன் பேசுபவர்கள் ஆகினீர்களோ அதே போன்று தந்தையும் கூறுகின்றார், நானும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த பேசுகின்ற உலகிற்கு வந்துள்ளேன். தந்தை அவருடைய சொந்த அறிமுகத்தையும் படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியின் அறிமுகத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். இக்கல்வி ஆன்மீகமானது. மற்றைய அனைத்து கல்விகளும் லௌகீகமானது. அவர்கள் தங்களை சரீரங்களாகவே கருதுகின்றார்கள். ஆத்மாவாகிய நான் இக்காதுகள் மூலம் செவிமடுக்கின்றேன் என எவருமே கூறுவதில்லை. தந்தையே தூய்மை ஆக்குபவர் என குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். தான் எவ்வாறு வருகின்றார் என அவர் வந்து விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் செய்வதைப் போன்று நான் ஒரு கர்ப்பத்தினுள் பிரவேசிப்பதில்லை. நான் இவரினுள் பிரவேசிக்கிறேன். இதையிட்டு எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது. இவர் எனது ரதமாவார். அத்துடன் அவர் தாய் என்றும் அழைக்கப்படுகின்றார். பிரம்மபுத்திரா மிக பெரிய நதியாகும். எனவே இவரே மிக பெரிய நதியாவார். இதில் தண்ணீர் பற்றிய கேள்வியில்லை. இது அதிமேன்மையான நதியாகும். இதுவே மிகப்பெரிய ஞான நதி ஆகும். ஆகையால் தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், நான் உங்களுடைய தந்தையாவேன். நீங்கள் பேசுவது போன்றே நானும் பேசுகின்றேன். எனது பாகம் மிகவும் கடைசியிலாகும். நீங்கள் முழுமையாக தூய்மையற்றவர்கள் ஆகும்போது உங்களை தூய்மையாக்குவதற்காக நான் வருகின்றேன். லக்ஷ்மி நாராயணனை அவ்வாறு ஆக்கியது யார்? கடவுள் தவிர்ந்த வேறு எவரோ என நீங்கள் கூற முடியாது. எல்லையற்ற தந்தை மாத்திரமே உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். தந்தை மாத்திரமே ஞான கடலாவார். அவர் கூறுகின்றார், நான் மனித உலக விருட்சத்தின் உயிருள்ள விதையாவேன்.
அதன் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றியும் நான் அறிவேன். நான் சத்தியமானவரும் உயிருள்ள விதையும் ஆவேன். இந்த உலக விருட்சத்தின் முழு ஞானமும் எனக்குள் இருக்கின்றது. இது உலக சக்கரம் என்றும் நாடகம் என்றும் கூறப்படுகின்றது. அது தொடர்ந்து சுழல்கின்றது. அந்த எல்லைக்குட்பட்ட நாடகங்கள் 2 மணி தியாலங்கள் நீடிக்கும். ஆனால் இந்த நாடகத்தின் கால எல்லை 5000 வருடங்களாகும். கடந்து சென்ற நேரமெல்லாம் 5000 வருடங்களில் இருந்து தொடர்ந்து குறைவடையும். முதலில் நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் என்றும் பின்னர் படிப்படியாக நீங்கள் சத்திரிய குலத்திற்கு சென்றீர்கள் என்றும் புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த ரகசியங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளது. ஆகையால் நீங்கள் சதா அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் நாங்கள் எமது பாகத்தை நடிப்பதற்காக கீழிறங்கி வந்தபோது 1250 வருடங்கள் தேவர்களாக அரசாட்சி செய்தோம். காலம் கடந்து செல்கிறது. இது 100,000கணக்கான வருடங்களுக்கான கேள்வி அல்ல. 100,000கணக்கான வருடங்கள் பற்றிய எதனையும் எவருமே சிந்திக்க முடியாது. நீங்கள் எவ்வாறு அந்த தேவர்களாக இருந்தீர்கள் என்றும் உங்கள் பாகங்களை தொடர்ந்து நடிக்கும் பொழுது வருடங்கள் கடந்து சென்று இப்பொழுது எத்தனை வருடங்கள் கடந்துவிட்டன என்றும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய சந்தோஷம் படிப்படியாக தொடர்ந்தும் குறைவடைகின்றது. அனைத்துமே சதோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக கடந்து செல்கின்றன. அனைத்துமே நிச்சயமாக பழையதாக வேண்டும். இது எல்லையற்ற விஷயமாகும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் மிக நன்றாக கிரகித்து மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. அவர்கள் வேறுபட்ட முறைகளில் விளங்கப்படுத்துவார்கள். இலகுவாக விளங்கப்படுத்தக்கூடிய விஷயம் சக்கரமாகும். நாடகமும் விருட்சமும் 2 முதன்மையான படங்களாகும். அது கல்ப விருட்சமென அழைக்கப்படுகின்றது. சக்கரத்தின் கால எல்லை என்னவென்று எவருக்குமே தெரியாது. மனிதர்கள் பல்வேறு அபிப்பிராயங்களை கொண்டுள்ளார்கள். ஒருவர் ஒன்றையும் மற்றவர் வேறொன்றையும் கூறுகின்றார்கள். மனிதர்களின் பல்வேறு அபிப்பிராயங்களையும் அத்துடன் ஒரேயொரு கடவுளின் வழிகாட்டல்களையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் மீண்டும் புதிய உலகிற்கு செல்வீர்கள். மனித வழிகாட்டல்களாயினும் தெய்வீக வழிகாட்டல்களாயினும் வேறு எவரது வழிகாட்டல்களையும் பின்பற்றுவதனால் உங்களால் அங்கு செல்ல முடியாது. தெய்வீக வழிகாட்டல்களை பின்பற்றும் பொழுதும் நீங்கள் கீழிறங்கவே செய்கின்றீர்கள். ஏனெனில் உங்கள் கலைகள் தொடர்ந்தும் குறைவடைகின்றன. அசுர வழிகாட்டல்களை பின்பற்றிய பொழுதும் நீங்கள் கீழிறங்கினீர்கள். எவ்வாறாயினும் தெய்வீக வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் சந்தோஷமும் மனித வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் துன்பமும் ஏற்படுகின்றது. இந்நேரத்தில் தந்தையினால் உங்களுக்கு தெய்வீக வழிகாட்டல்களும் கொடுக்கப்படுகின்றன. இதனாலேயே நீங்கள் அங்கு சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை வெகு தூரத்திலிருந்து இங்கு வந்துள்ளார். மக்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். அவர்கள் பெருமளவு செல்வத்தை சேர்த்தவுடன் திரும்புகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பல பொக்கிஷங்களை கொண்டு வந்துள்ளேன். ஏனெனில் நான் உங்களுக்கு பெருமளவு செல்வத்தை கொடுத்திருந்தேன் என்பதையும் நீங்கள் அனைத்தையும் தொலைத்துவிட்டீர்கள் என்பதையும் நான் அறிவேன். செல்வத்தை நடைமுறையில் தொலைத்த உங்களுக்கு மாத்திரமே நான் இவ்விஷயங்களை கூறுகின்றேன். 5000 வருடங்களுக்கான விஷயங்களை நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள், இல்லையா? ஆம் பாபா, நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னர் உங்களை சந்தித்தோம்.
நீங்கள் எங்கள் ஆஸ்தியை கொடுத்தீர்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை கோரிக்கொள்வீர்கள் என நிச்சயமாக தெரிந்து கொண்டுள்ளீர்கள். பாபா, நாங்கள் புதிய உலக ராஜ்யம் என்ற ஆஸ்தியை உங்களிடமிருந்து கோரிக்கொண்டோம். சரி, மீண்டும் முயற்சி செய்யுங்கள். பாபா, மாயை என்ற தீய ஆவி என்னை தோற்கடித்து விட்டது என்று கூறாதீர்கள். சரீர உணர்விற்கு வந்த பின்னரே நீங்கள் மாயையினால் தோற்கடிக்கப்பட்டீர்கள். நீங்கள் பேராசை கொண்டவர்கள் ஆகினீர்கள் அல்லது லஞ்சம் பெற்றீர்கள். ஓர் இக்கட்டான சூழல் என்பது வேறுபட்ட விஷயமாகும். பேராசையின்றி உங்களால் உங்களது வயிற்றை நிரப்ப முடியாது என்பதை பாபா அறிவார். அது பரவாயில்லை. நீங்கள் உண்ண வேண்டும், ஆனால் அதிலேயே முழுமையாக ஈடுபட்டுவிடக் கூடாது. இல்லாவிட்டால் நீங்களே துன்பத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் பணத்தை பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். பின்னர் போலீசாரினால் பிடிபட்டால் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அவ்வாறான செயல்களை செய்யாதீர்கள். நான் உங்களுக்கு பொறுப்பில்லை. எவராவது ஒரு குற்றச் செயல் புரிந்தால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டும். அங்கே சிறை போன்ற எதுவும் இருக்க மாட்டாது. எனவே நாடகத்திற்கு ஏற்ப சென்ற கல்பத்தில் பெற்றதைப் போன்று 21 பிறவிகளுக்கு நீங்கள் ஆஸ்தியை பெறுவீர்கள். முழு ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அங்கு செல்வந்த பிரஜைகளும் ஏழை பிரஜைகளும் இருப்பார்கள். ஆனால் அங்கே துன்பம் இருக்க மாட்டாது. தந்தை இதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றார். அனைவரும் ஒரே மாதிரியாக ஆக முடியாது. சூரிய சந்திரவம்ச ராஜ்யத்திற்கு அனைத்து வகையினரும் தேவைப்படுகின்றார்கள். தந்தை எப்படி உலக ராஜ்ய உரிமையை கொடுத்தார் என்றும் பின்னர் நீங்கள் எப்படி கீழே வந்தீர்கள் என்றும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை நினைவு செய்கின்றீர்கள் இல்லையா? பாடசாலையிலும் நீங்கள் கற்பதை நினைவு செய்கின்றீர்கள் தானே? இங்கும் கூட முழு உலகிலும் இந்த ஆன்மீக கல்வியை கற்பிக்கக்கூடிய எவருமே இல்லை என தந்தை உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். கீதையில் மன்மனா பவ் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே மனதை வழிநடத்தும் மகா மந்திரம் என்று கூறப்படுகின்றது. இந்த மந்திரமே உங்களை மாயையை வெற்றி கொள்ளுமாறு செய்கின்றது. மாயையை வென்றவர்கள் உலகை வெற்றி கொள்வார்கள். 5 விகாரங்களே மாயை எனப்படுகின்றது. ராவணனின் படம் முற்றிலும் தெளிவானது. 5 விகாரங்கள் பெண்களிலும் 5 விகாரங்கள் ஆண்களிலும் இருக்கின்றன. இவற்றின் மூலம் நீங்கள் கழுதை போன்று ஆகிவிட்டீர்கள். இதனாலேயே ராவணனின் தலையில் கழுதையின் தலை காட்டப்பட்டுள்ளது. ஞானமில்லாது நீங்களும் அவ்வாறே இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு களிப்பூட்டும் முறையில் கற்பிக்கின்றார். அவர் பரம ஆசிரியர். அவரிடமிருந்து எதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ பின்னர் அதை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். முதலில் நீங்கள் உங்களுக்கு கற்பிப்பவரில் அவர்களை நம்பிக்கை கொள்ள செய்ய வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், தந்தை இதை எங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். எனவே இப்பொழுது இதை நீங்கள் நம்புகின்றீர்களோ இல்லையோ அது உங்களை பொறுத்த விஷயம். அவர் எல்லையற்ற தந்தையாவார். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகுவீர்கள். ஆகையால் உங்களுக்கு நிச்சயமாக மேன்மையான புதிய உலகம் தேவைப்படுகின்றது. நீங்கள் அழுக்கான உலகில் இருக்கின்றீர்கள் என இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். வேறு எவராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. அங்கே ஸ்வர்க்கத்தில் நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் இங்கே நரகத்தில் மக்கள் சந்தோஷமற்று இருக்கின்றார்கள். நீங்கள் அதை நரகம் அல்லது நச்சாறு என்று கூறலாம். இப்பழைய உலகம் அழுக்கானது. சத்திய யுகமாகிய ஸ்வர்க்கத்திற்கும் கலியுகமாகிய நரகத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை இப்பொழுது உங்களால் உணர முடிகின்றது.
ஸ்வர்க்கம் உலகின் அற்புதமென கூறப்படுகின்றது. திரேதா யுகம் அவ்வாறு கூறப்படுவதில்லை. இந்த அழுக்கான உலகில் வாழ்வதில் மக்களில் சிலர் சந்தோஷம் அடைகின்றார்கள். ஒரு ரீங்காரமிடும் வண்டு அழுக்கான பூச்சிகளை சுற்றி ரீங்காரமிட்டு தன்னைப் போல் ஆக்கிவிடும். நீங்களும் அழுக்கிலேயே இருந்தீர்கள். நான் வந்து இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை பூச்சிகளிலிருந்து மாற்றி, அதாவது சூத்திரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆக்கியுள்ளேன். நீங்கள் இப்பொழுது இரட்டை கிரீடம் உள்ளவர்களாக ஆகுகின்றீர்கள். எனவே நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் முழு முயற்சி செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு இலகுவான விளக்கத்தை கொடுக்கின்றார். சத்தியம் உங்கள் இதயத்தை தொடும் அளவிற்கு பாபா எவ்வாறு விளங்கப்படுத்துகின்றார். இந்நேரத்தில் அனைவரும் மாயையின் புதை குழியில் சிக்கியுள்ளார்கள். பெருமளவு வெளிப்பகட்டு உள்ளது. பாபா விளங்கப்படுத்துகின்றார், நான் வந்து உங்களை புதை குழியிலிருந்து மீட்டெடுத்து ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றேன். ஸ்வர்க்கம் என்ற பெயரை நீங்கள் செவிமடுத்துள்ளீர்கள். ஸ்வர்க்கம் இப்பொழுது இல்லை. அவற்றின் படங்கள் இருக்கின்றன. ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் நிறைந்த செல்வந்தர்களாக இருந்தார்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தினமும் ஆலயங்களுக்கு சென்ற போதிலும் உங்களிடம் இந்த ஞானம் இருக்கவில்லை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பாரதத்தில் இருந்தது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுடைய ராஜ்யம் எப்போது இருந்தது என்று எவருக்குமே தெரியாது. தேவ தர்மம் என்று கூறுவதற்கு பதிலாக அவர்கள் இந்து சமயம் என்று கூறுகின்றார்கள். ஆரம்பத்தில் இந்து மகா சபையின் தலைவர் வந்தார். அவர் கூறினார், நாங்கள் விக்காரம் நிறைந்தவர்கள், அசுரத்தனமானவர்கள். எப்படி எங்களை தேவர்கள் என அழைக்க முடியும்? நாங்கள் கூறினோம், சரி, வாருங்கள், தேவ தர்மம் மீண்டும் ஒரு தடவை ஸ்தாபிக்கப்படுவதை நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். நாங்கள் உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றோம். இருந்து கற்றிடுங்கள். அவர் கூறினார், தாதிஜி, எனக்கு நேரமில்லை. அவருக்கு நேரம் இல்லாவிடின் எப்படி அவரால் தேவர் ஆக முடியும்? இது ஒரு கல்வியாகும். அது அந்த ஏழை மனிதனின் பாக்கியத்தில் இல்லை. அவர் இறந்துவிட்டார். அவர் ஒரு பிரஜையாக வருவார் என்று கூட கூற முடியாது. இல்லை, எவ்வாறு தூய்மையாகுவது என்ற ஞானம் இங்கு கொடுக்கப்படுகின்றது என்று கேள்வியுற்று அவர் இங்கே வந்துள்ளார். எவ்வாறாயினும் அவரால் ஸ்வர்க்கத்திற்கு வர முடியாது. அவர் மீண்டும் இந்து சமயத்திற்குள் வருவார். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். அவள் ஏதாவது ஒரு தவறை செய்ய வைக்கின்றாள். நீங்கள் எந்த விதமான பாவம் செய்தாலும் அதை பற்றி தந்தையிடம் நேர்மையான இதயத்துடன் கூற வேண்டும். ராவணனின் உலகத்தில் பாவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறும். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் பல பிறவிகளாக பாவாத்மாக்களாக இருக்கின்றோம். இதை கூறியது யார்? ஆத்மாக்கள் இவ்வாறு தந்தையின் முன்னிலையில் அல்லது தேவர்களின் விக்கிரகங்களின் முன்னிலையில் கூறுகின்றார்கள். நீங்கள் பல பிறவிகளாக உண்மையில் பாவாத்மாக்களாக இருந்தீர்கள் என இப்பொழுது உணர்கின்றீர்கள். நீங்கள் ராவண ராஜ்யத்தில் நிச்சயமாக பாவம் செய்துள்ளீர்கள். உங்களுடைய பல பிறவி பாவங்கள் பற்றி உங்களால் கூற முடியாது. ஆனால் இந்த பிறவியில் உங்கள் பாவங்கள் பற்றி கூற முடியும். பாபாவுக்கு கூறுவதனால் நீங்கள் லேசாகி விடுவீர்கள். நீங்கள் இன்னார் இன்னாரை அடித்தீர்கள், ஏதாவது களவெடுத்தீர்கள் என்று உங்களுடைய நோயை சத்திர சிகிச்சை நிபுணரிடம் கூற வேண்டும். இந்த விஷயங்களை கூறுவதில் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். ஆனால் காமம் பற்றி கூறுவதில் நீங்கள் வெட்கமடைவீர்கள். சத்திர சிகிச்சை நிபுணரிடம் கூறுவதற்கு வெட்கப்பட்டீர்களாயின் எவ்வாறு உங்களின் நோய் அகற்றப்படும்? உங்களுடைய மனசாட்சி தொடர்ந்து உங்களை உறுத்தும்.
உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாதிருக்கும். அவருக்கு உண்மையை கூறுவதன் மூலம் உங்களால் அவரை நினைவு செய்ய முடியும். தந்தை கூறுகின்றார், சத்திர சிகிச்சை நிபுணராகிய நான் நீங்கள் சதா தூய்மையாக இருப்பதற்கு பெருமளவு மருந்து கொடுத்திருக்கிறேன். சத்திர சிகிச்சை நிபுணரிடம் கூறுவதால் நீங்கள் லேசானவராக ஆகுவீர்கள். சிலர் தைரியமாக ஆரம்பித்து எழுதுகின்றார்கள், பாபா, நான் பல பிறவிகளாக பாவங்கள் செய்துள்ளேன். நீங்கள் பாவாத்மாக்களின் உலகில் பாவாத்மாவாகவே ஆகுவீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் பாவாத்மாக்களுடன் இனிமேலும் எந்த கொடுக்கல் வாங்கலும் வைத்திருக்க கூடாது. உண்மையான சர்க்குரு அமரத்துவமான தந்தையாவார். அவர் ஒருபோதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தினுள் வருவதில்லை. அம்மக்கள் அந்த சிம்மாசனத்திற்கு அமரத்துவ சிம்மாசனம் என்று பெயரிட்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. இது ஆத்மாவின் சிம்மாசனம் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இங்கே இருப்பதாக நெற்றியின் மத்தியில் உணர்வது சரியானது. ஒரு திலகம் இங்கேயே இடப்படுகின்றது. அனாதியாகவே ஒரு சிறிய புள்ளி திலகம் இடப்பட்டுள்ளது. இப்பொழுது உங்களுக்கு நீங்களே திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பெருமளவு சேவை செய்பவர்கள் மகத்தான சக்கரவர்த்திகள் ஆகுவார்கள். புதிய உலகில் பழைய உலகின் கல்வி எதனையும் நீங்கள் கற்க வேண்டியதில்லை. ஆகையால் அவ்வாறான மேன்மையான கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கும் போது உங்களில் சிலரின் புத்தியின் யோகம் நன்றாக இருக்கின்றது. மற்றவர்கள் புத்தியை அலைபாய விடுகின்றார்கள். சிலர் தாம் 10 நிமிடமும் சிலர் 15 நிமிடமும் யோகம் செய்வதாக எழுதுகின்றார்கள். அட்டவணையை நன்றாக வைத்திருப்பவர்கள் தாம் பாபாவின் நினைவில் இவ்வளவு நேரம் இருந்ததற்கான போதையை கொண்டிருப்பார்கள். தாங்கள் 15 நிமிடத்திற்கு மேல் யோகம் செய்வதாக எவருமே எழுத முடியாது. புத்தி அங்கும் இங்கும் அலைப்பாயும். அனைவரும் தொடர்ச்சியான யோகத்தை கொண்டிருந்தார்களாயின் அவர்கள் அனைவரும் கர்மாத்தீத்த நிலையை அடைந்திருப்பார்கள். தந்தை பல இனிமையான அன்பான விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எந்த ஒரு குருவாலும் இவ்வாறு கற்பிக்க முடியாது. ஒருவர் மாத்திரமே குருவிடமிருந்து கற்கின்றார் என்று இல்லை. ஆயிரக்கணக்கானவர்கள் குருவிடமிருந்து கற்பார்கள். நீங்கள் சர்க்குருவிடமிருந்து பெருமளவு கற்றுள்ளீர்கள். இது மாயையை கட்டுப்படுத்தும் மந்திரமாகும். 5 விகாரங்களே மாயை என்று கூறப்படுகின்றது. செல்வம், செழிப்பு என்று கூறப்படுகின்றது. லக்ஷ்மி நாராயணன் மிக பெருமளவில் செல்வத்தை கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணனை தாய் தந்தை என அழைக்க முடியாது. ஆதிதேவ் ஆதிதேவி ஆகியோரே உலகத் தந்தை உலகத் தாய் என கூறப்படுகின்றார். அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் இவ்வாறு கூறப்படுவதில்லை. அவர்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆவர். அழியாத ஞான ரத்தினங்களை உள்ளெடுப்பதன் மூலம் நாம் செல்வந்தர்கள் ஆகுகின்றோம். மக்கள் அம்பாளிடம் பலவிதமான ஆசைகளுடன் செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் லக்ஷ்மியிடம் வேறெதற்கும் அல்லாது செல்வத்திற்காக மட்டுமே செல்கின்றார்கள். ஆகையால் எவர் மகத்துவமானவர்? அவர்கள் அம்பாளிடமிருந்து எதை பெறுகின்றார்கள் என்பதும் லக்ஷ்மியிடமிருந்து எதை பெறுகின்றார்கள் என்பதும் எவருக்கும் தெரியாது. அவர்கள் லக்ஷ்மியிடம் செல்வத்தை மாத்திரமே வேண்டுகிறார்கள். நீங்கள் அம்பாளிடமிருந்து அனைத்தையும் பெறுகின்றீர்கள். அம்பாள் மிகவும் பிரபல்யமானவர். ஏனெனில் தாய்மார் மிக பெரிய அளவில் துன்பத்தை சகித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆகையால் தாய்மார்கள் மிகவும் பிரபல்யமானவர்கள். நல்லது. தந்தை கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். சக்கரத்தை நினைவு செய்து தெய்வீக குணங்களை கிரகியுங்கள்.
பலரை உங்களைப் போல் ஆக்குங்கள். நீங்கள் தந்தையாகிய கடவுளின் மாணவர்கள். நீங்கள் சென்ற கல்பத்திலும் இவ்வாறாக ஆகினீர்கள். நீங்கள் இப்பொழுது அதே இலக்கையும் குறிக்கோளையும் கொண்டிருக்கின்றீர்கள். இதுவே சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுகின்ற உண்மையான கதையாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. சத்திர சிகிச்சை நிபுணரிடமிருந்து உங்கள் நோயை ஒருபோதும் மறைக்காதீர்கள். மாயையாகிய தீய ஆவிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ராஜ்ய திலகமிடுவதற்கு நீங்கள் நிச்சயமாக சேவை செய்ய வேண்டும். 2. அழியாத ஞான ரத்தினங்களால் உங்களை நிரப்பிக் கொள்வதன் மூலம் செல்வந்தர் ஆகுங்கள். இப்பொழுது பாவாத்மாக்களுடன் எவ்வித கொடுக்கல் வாங்கல்களும் வைத்திருக்காதீர்கள். இக்கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். ஆசீர்வாதம். இந்த நன்மை செய்யும் யுகத்தில் மாயையை வென்றவராகவும் ஜடப்பொருளை வென்றவராகவும் ஆகி எல்லோருக்கும் நன்மை செய்வீர்களாக. சங்கம யுகம் நன்மை செய்யும் யுகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த யுகத்தில் நீங்கள் உபகாரி ஆத்மாவாக இருக்கும் உங்களின் சுயமரியாதையை சதா நினைவு செய்ய வேண்டும். உங்களின் கடமை முதலில் உங்களுக்கு நன்மை செய்வது, பின்னர் எல்லோருக்கும் நன்மை செய்வதாகும். மனித ஆத்மாக்கள் மட்டுமின்றி ஜடப்பொருளுக்கும் நீங்கள் நன்மை செய்பவர்கள். அதனால் நீங்கள் ஜடப்பொருளை வென்றவர்கள் என்றும் மாயையை வென்றவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறீர்கள். உயிர் சக்திகளான ஆத்மாக்களான நீங்கள் ஜடப்பொருளை வென்றவர்கள் ஆகும்போது ஜடப்பொருளும் சந்தோஷத்தை அருள்பவர் ஆகும். அப்போது உங்களால் ஜடப்பொருள் அல்லாது மாயையின் எந்த விதமான குழப்பத்திலும் அகப்பட்டுக் கொள்ள முடியாது. சூழலால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கான பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. ஸ்லோகம். ஒருவர் மற்றவரின் அபிப்பிராயங்களுக்கு மதிப்பளியுங்கள். நீங்கள் மரியாதைக்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.